ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 18ஆம் தேதி மிக மோசமான அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை தை அமாவாசை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள், பலவிதமான கஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அமாவாசை நம்ம மோசமான அமாவாசை சொல்லும்போது அதற்கேற்ற பலன் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு நிச்சயமா காத்திருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, என்ன மாதிரி விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட விளைவுகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிந்துக்கணும். அதே போல இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களினுடைய பரிபூரண ஆசீர்வாதம் சிம்ம ராசி நேயர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா அதற்காக ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பரிகாரத்தையும் நாம இந்த வீடியோல பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு என்ன பரிகாரத்தை செய்யணும், எந்த மாதிரி முறையில் அதை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் வீட்டில் வீற்றிருக்கிறார். 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது மிகப்பெரிய சிறப்பை சிம்ம ராசி நேயர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருப்பது யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தை அமாவாசையோட தாக்கம் சிம்ம ராசி நேயர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தாக்கமாக நிச்சயமா மாறலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசி நேயர்களுடைய ராசியில 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். இதனுடைய தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு அமையலாம். அதே போல கடன்களை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு எழலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பா நிறைவேறி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலும் தீரலாம். இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, போட்டிகள் ஒப்பந்தங்களில் உங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் இந்த காலகட்டம் கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை இருந்து வந்ததை விட அதிக தைரியத்தோடு போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கலாம். தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது விளையாட்டு துறையில் உள்ள மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையலாம். இந்த நேரத்துல மாணவர்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் அதே போல வெற்றியும் புகழும் தேடி வரக்கூடிய காலகட்டமாக தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மாணவர்களுக்கு அமையலாம். அதே போல துர்திஷ்டமான அசுரர்களை அழிப்பதற்குண்டான சக்தியை பெறக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன்களை கட்டி முடிக்கக்கூடிய சூழலை பெறலாங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம், அல்லது கடனை வாங்கி புதிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு ஆரம்பம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய முயற்சியை தொடங்குவதற்கான எண்ணங்கள் சிந்தனைகள் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்போதுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். கடினமான உழைப்பை கொட்டி அதற்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். இதனை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே சிம்ம ராசி நேயர்களுக்கு வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் ரீதியான வளர்ச்சியை காண்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நிறைய வாய்ப்பு சிம்ம ராசி நேயர்களுக்கு காத்திருக்கு. சூரியனுடைய உச்சம் பெறுகின்ற வீட்டுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கலாம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரலாம். அரசாங்கம், அந்நியர்கள், பெரியோர்கள், பணக்காரர்கள் இந்த மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் நல்ல மதிப்பையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரியதளவில் எந்தவித விபரீதமும் ஏற்படாது, பெரியதளவில் எந்த ஒரு விளைவும் உங்கள் வாழ்க்கையில ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு முழுக்க ஒரு பாசிட்டிவான நாட்களாக நிச்சயமா மாறலாம். 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் படிப்பு, தொழில், வேலைக்கு சென்று சிரமப்பட்டவர்களுக்கு எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடுதலையாக வரக்கூடிய நாட்களாக மாறலாம். அதாவது இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளா உங்களுக்கு இருக்கலாம்.
உங்களுடைய ராசியில 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சில சிம்ம ராசினியர்களுக்கு உடல் நல கோளாறுகள் ஏற்படலாம். இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வரலாம். உடல் ரீதியாக பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனை சிம்ம ராசினியர்களுக்கு இருந்தால் கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகலாம். பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. ஏதாவது தொந்தரவுகள் வந்தாலுமே கூட சிறு சிறு தொந்தரவுகளா மட்டுமே உங்களுக்கு இருக்கலாம். இதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். சூரியன் 10ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் நலனில் நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். சூரிய பகவான் சனீஸ்வரனை நோக்கி செல்ல செல்ல எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் உச்சம் பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். பதவி உயர்வு பெற்று நல்ல இடத்தில் அமரக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசினியர்களுக்கு கிடைக்கலாம். பெயர் புகழ் விருது பெறுவதற்கான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம் உண்டாகலாம். சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதும் சூரியனை செவ்வாய் பார்ப்பதும் உங்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு மாறலாம். அதே போல பங்கு சந்தை தொழில் சார்ந்த நேயர்களுக்கு பணம் வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். கேது 2ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு கேதுவை பார்ப்பதால் கோடி பாவங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகலாம். இதனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா சிறந்த முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, நல்ல பணவரவு, மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, மனநிறைவு இது அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க முடிந்த அளவுக்கு தெய்வ வழிபாடுகளையும் நிச்சயமா மேற்கொள்ளலாம். எந்த தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரலாம். இதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நிச்சயமா கிடைக்கலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நாம முழுமையா தெரிந்திருப்போம். அதே போல இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னோர்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு கண்டிப்பா அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதாவது முன்னோர் வழிபாடு செய்வதற்கு, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு ஏற்ற நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த அமாவாசை நாளில் வருடத்தில் 12 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையிலும் நம் முன்னோர்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் திருப்தியுடன் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த தை அமாவாசை மூன்றுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் திதிகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுடைய வழிபாட்டை தவற விட்டவர்கள் கூட இந்த தை அமாவாசையில நீங்க முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் பரிபூரணமா கிடைக்குங்க. இதற்கு ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, கிரக ரீதியாக பல காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நன்மைக்காக மட்டுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பா இருக்கிறது. இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு நாம ஒரு எளிமையான பரிகாரம் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், என்ன மாதிரி முறையில செய்யணும், வீட்டில் இருந்தபடியே இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்திற்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர் மட்டுமே அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது 7 தலைமுறையில இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய பெயர்களை வைத்து இந்த பரிகாரத்தை நாம செய்யலாம். இந்த தை அமாவாசை நாளில் வழக்கம் போல முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலாக வைத்து ஒரு பேப்பரில் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை நீங்க எழுதி வைக்கணும். அதாவது 7 தலைமுறையில இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய பெயரை எழுதி நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி படைகளோடு சேர்த்து முன்னோர்களுடைய பெயரையும் நீங்க உச்சரித்து வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு பெரிதளவுல ஒரு மாற்றம் கிடைக்கலாம். முன்னோர்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் இதனால உங்களுக்கு மட்டுமின்றி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கலாம். உங்களுடைய பரம்பரைக்கே இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா இதனால கிடைக்கலாம்.
ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்து பார்க்கலாம். முன்னோர்களுடைய கஷ்டங்கள் நம்மை பின்தொடராமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி முன்னோர்களை நினைத்து நாம நன்றி கடன் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே சொல்லலாங்க. ஸோ அனைவரும் தவற விடாமல் இந்த முன்னோர் வழிபாடை செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இந்த மாதிரி முன்னோர்களை வழிபடுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தடங்கள் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைக்கலாம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்லதாக இருக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு மறக்காமல் இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்திடுங்க. இந்த தை அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம தெரிந்திருப்போம். அதே போல தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நாம தெரிந்திருப்போம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.